பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நம்ம இன்றைக்கு செய்திக்காக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறேன். சரி, அடுத்த வசனம் அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக நம்ம அப்படியே சோதரம் பண்ணுங்க. சோதரம் சோதரம் சோதரம். பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே என்று ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்க அல்லேலூயா. மலை பிரசங்கத்தினுடைய 11ஆவது பிரசங்கம் தான் இந்த பிரசங்கம். மலை பிரசங்கம் என்பது பரலோகத்தில் நாம் ஏறுகிற ஏணிப்படிகள் அல்லது நாம் ஏறுகிற படிக்கட்டுகள். இந்த வசனம் நம்ம ரொம்ப குழம்ப செய்யும். ஆனால் குழம்பனா தான் நமக்கு சரியான ஒரு தெளிவு உண்டாகும். ஒரு அலேச்சுங்களே லூயா. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணுமா நடக்கக்கூடாதா என்கிற தலைப்பு தான் பிரசங்கம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? மலை பிரசங்கம் என்பது தீர்க்கதரிசிகள் பேசலை, ராஜாக்கள் பேசலை, நியாயாதிபதிகளும் பேசலை. இந்த சத்தியத்தை ஆசாரியர்களோ லேவியர்களோ பிரதான ஆசாரியர்களோ சீசர்களோ அல்ல யோவான் ஸ்நானகனோ அப்போஸ்தலர்கள் இது பேசலை. மலை பிரசங்கத்தில் இயேசுவே பேசின உபதேசம். அல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை வைத்து நம்ம கூட பேசினா நம்ம ஆமான்ட்டு போயிடுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு நான் வரலை, அதை நிறைவேற்றும்படி தான் வரேங்கிறார். உடலே சொல்லலேலூயா. அப்போ நமக்கு இந்த வசனங்கள் ரொம்ப, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற வசனம். நியாயப்பிரமாணத்தின் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் 7ஆம் நாள் சொல்லக்கூடியவங்க. அந்த வசனத்தை நம்ம கூட பேசினா ஏசப்பா இயேசுவே சொல்லியிருக்கிறாரு பாருங்கள், அழிப்பதற்காக வரலன்னாரு, அதை நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன்னு சொல்கிறாரு. திட்டவட்டமாக சொல்கிறாரு, தீர்மானமாக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஆராதிக்கிற அந்த வழக்கங்கள் தவறு, நாங்கள் ஆராதிக்கிற முறை தான் சரின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஒரு சொல்லலேலூயா. நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பேரை நம்ம வைக்கல, மரண மார்க்கம் என்று கூட சொல்லலாம். அது மரணத்தை ஏற்படுத்துகிற ஒரு மார்க்கம் பிரமாணம் தான் நியாயப்பிரமாணம். இப்போ இயேசுவே அப்படி சொன்னார் என்பதை நம்ம போக போக நமக்கு தெளிவுண்டாகும். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு பின்பாக நமக்கு ஒரு மார்க்கம், அது ஜீவ மார்க்கம். ஒரு சொல்லலேலூயா. அது மரண மார்க்கம் அல்ல, ஜீவ மார்க்கம். அந்த மார்க்கத்து தலைவர் இயேசு. ஒரு சொல்லலேலூயா. அந்த மார்க்கம் ஜீவனை தருகிற மார்க்கம், அது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வழி நடத்துகிற ஒரு மார்க்கம். பழைய ஏற்பாடு காலத்து நியாயப்பிரமாணத்தின்படி நிறைவேற்ற வந்தேங்கிறாரு. பழைய ஏற்பாடுபடி ஓய்வுனால் சபை கூடி வரலன்னா அவன் கொலை செய்யப்படணுன்ட்டு பிரமாணம் இருக்குது. அல்லேலூயா. ஓய்வுனால் ஒருத்தன் எங்கேயாவது போய் வேலை செஞ்சிட்டான்னா நீங்கள் வாசிக்க வேண்டாம், ஆத்திரியம் 31:15 இருக்குது, அவன் கொலை செய்யப்படணும் அப்படின்ட்டு. இப்போ அப்படி அந்த வார்த்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவளாக இருந்தால் சபையில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு சொல்லலேலூயா. எல்லாரும் மரித்து இருப்பார்கள்.
ஏன்னா யாராவது ஒரு நாள் ஆகிலும் ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருக்கத்தான் செய்கிறான். சில மாதத்துக்கு 3 வாரம் வராமல் இருக்கிறாங்க, சில 6 மாதம் வராதவங்க இருக்கிறாங்க. அப்படியே தலை காட்டி போகிறவங்களா இருக்கும். ஒருவேளை இயேசு நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுங்கிறங்கிற அதன்படி நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் இருந்தால் இந்த சைடு கூட்டம் ஒன்றுமே சபைக்கு வர முடியாது. எந்த கூட்டம்? இந்த பெண்கள் சைடு யாரும் வர முடியாது. ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறைய சபையில் ஆண்கள் குறைவு. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வேலை செஞ்சானா கொல்லப்படணும், கொன்னுடணும் அவனை. அப்படின்னா நானும் இருக்க முடியாது, இங்கே யாரும் இருக்க முடியாது. ஒரு அலையா. ஆனால் அதை நிறைவேற்ற தான் வந்தேங்கிறார், அதை அழிப்பதற்காக நான் வரலங்கிறார். இனி நியாயப்பிரமாணத்தினுடைய காலங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெறுகு பொறுக்கிறதுனால அவளையே கொண்டுட்டாங்க. நியாயப்பிரமாணம் கடுமையான ஒரு பிரமாணம். கையும் களவும் வேசித்தனமோ விபச்சாரம் செய்த சகோரியை கண்டுபிடிச்சா கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? கொல்லணும். ஒரு அலையா, கல்லால் எரிஞ்சு கொண்டுடணும். அப்படி பார்த்தான்னா இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், செய்திகளை வரதை பார்க்குறோம். நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய தேவ பிள்ளைகள் இந்த பாவம் செய்கிறாங்க, ஆனால் ஜீவனோடு இருக்கிறாங்க. ஒரு அலையா. அப்போ அந்த நியாயப்பிரமாணமான இருந்தான்னா உடனே கல்லெறிஞ்சு கொண்டுடணும். நியாயப்பிரமாணத்தில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனை கொலை செய்யணும்னு இருக்கு. இன்றைக்கி அப்படி இருந்தால் ஒரு பிள்ளையும் பார்க்க முடியாது. ஒரு அலையா. நியாயப்பிரமாணம் வந்து கடுமையான ஒரு பிரமாண நியாயம், ஆனால் அதை நிறைவேற்ற தான் வந்தாங்கிற. யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னா, இயேசு இந்த நியாயப்பிரமாணத்தை அந்த மார்க்கத்தை, மோசையினுடைய மார்க்கத்தை, மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அடிக்க தான் வந்தார் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி திட்டம் தீர்மானமாக சொன்னார். அந்த நியாயப்பிரமாணம் என்கிற கட்டடத்தை இடிப்பதற்காக அல்ல, அதை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றும்படியாகவே நான் வந்தேங்கிறேன். ஒரு இல்லையா, கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? கலங்கினா தான் தெளிவு உண்டாகும். சில இடத்துல கலங்கினா தெளிவு உண்டாயிடும், சில இடத்துல கலங்கினா அற்புதம் நடக்கும். ஒரு இல்லையா, பெதஸ்தா குல கலங்கும் போது என்னாச்சு? அற்புதம் நடக்கும். இப்படியெல்லாம் பைபிளில் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பிறன் பொருளையோ மனைவி என்ன செய்யக்கூடாது? செஞ்சுதானா அவ்வளோதான். இப்படி களவு செய்யாது இருப்பாயாக, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. பழைய கால பிரமாணம் சீனாய் மலையை தொடக்கூடாது, சீனாய் மலை ஏறுகிறவன் செத்து போனான். ஒரு இல்லையா. அப்படி ஒரு பிரமாணம் இன்றைக்கி இருந்து சபைக்கு வரவங்கள நீங்கள் அந்த சுபத்தை தொடக்கூடாது, இந்த பலிபீடத்தில் ஏறக்கூடாது அப்படின்னா யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. அங்கேயே சாகுறது, நம்ம வீட்டில் இருந்தே சாகலாங்க. ஆனால் புதிய காலத்தில் தொட்டா ஜீவன். ஒரு இல்லையா. இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ அவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பினாங்க. இயேசுவை தொட்டாலும் நமக்கு சுகம் ஜீவன் உண்டாகும். ஒரு இல்லையா. இந்த பிரமாணம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? மலை பிரசங்கத்தில் வேறு யார் பிரசங்கிக்கல, அவர் தான் பண்ணுறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் அழிப்பதற்காக இல்லை, அதை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேங்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் படி பார்த்தீங்கன்னா பலி செலுத்தப்படும், விருத்த சேதனம் பண்ணணும், போஜன பலி செலுத்தப்படணும், சர்வாங்க தகனி பலி செலுத்தப்படணும், பாவ நிவாரண பலி செலுத்தப்படணும், குற்ற நிவாரண பலி செலுத்தப்படணும். ஒரு அல்லேலூயா. ஆசாரனுடைய 2 மார்பதக்கத்தில் 2 கோத்திரத்தாருடைய பேரை 6 கோத்திரமாக மார்பதக்கத்தில் அவங்க பதித்து வைக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு அல்லேலூயா. இந்த இடத்துல வரணுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, நான் அதை நிறைவேற்ற முடியாதான் என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஒரு அலேலுயா. அதை அழிப்பதற்காக அல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தை சத்தி தள்ளுபடி பண்ணுறதுக்காக அல்ல, அல்லது அந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேன் அப்படின்னு இயேசு இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். உடலேலுயா. வேறு யார் சொல்லியிருந்தாலும் அவங்க தப்பாக சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இது மலைப்பு சங்கத்தில் அவர் சொன்னதுனால தப்பாக சொன்னாருன்னு சொல்ல முடியாது. அதில் இன்னொன்று சொல்கிறார், எப்போ அந்த வானத்தை பார்த்துக்க, இந்த பூமியை பார்த்துக்க, அதை ஒழிப்பது எளிதான காரியம். ஒரு அலேலுயா. கைகள் ஒரு சொல்லுங்களேலுயா. அதில் தான் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தினுடைய எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் அழிப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே சமயத்தில் வானத்தின் பூமியை எளிதாக அழிச்சிடலாம். ஒரு அலேலுயா. வானங்கள் மடமடமடமென்று என்ன செய்தால் அகன்று போகும். வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்படுகிறது. ஆனால் அதையும் நம்ம பண்ணிடலாம் ஆண்டு சொல்கிறாரு. ஆனால் இதை அழிப்பது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அது எப்படி சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும், அதாவது என்ன சொன்னோம்னா, மேலே இருக்கிற மெய்யெழுத்தானாலும் சுழி ஆனாலும் கமா ஆனாலும் ஃபுல் ஸ்டாப் ஆனாலும் பிராக்கெட் ஆனாலும் அழிப்பது கஷ்டம். ஒரு அலேலுயா. கையில் சொல்லுங்க மலேலுயா. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை அழிப்பதை காட்டிலும் வானபூமத்தை அழிச்சிடலாம். அது சாதாரண கஷ்டமான காரியம் கிடையாது. ஆகவே நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேன். கைகளை தட்டி கத்திர பயன்படுத்த போப்போம். நிறைவேற்றும்படியாக வந்தேன்னு இந்த வசனத்தை உங்ககிட்ட யார்கிட்ட சொன்னால் நீங்கள் அழகாக 7ஆம் நாளுக்கு போயிருப்பீங்க. அவங்க இதை வச்சு தான் பேசுவாங்க. ஏசே சொல்லியிருக்கிறாரு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதில் தான் நிறைய பேர் ஏமாந்து வஞ்சிக்க விடுவாங்க. இப்போ ஒரு தீர்மானம், இப்போ நல்ல கவனிங்க, இயேசு எதெல்லாம் நிறைவேற்றினார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். கடைசி போக போக வசனங்கள் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஒரு அலையா நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது அப்படிங்கிறத போக போக தான் வரும். இப்போ நியாயப்பிரமாணத்தின் காலங்களில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் 8ஆவது நாளில் என்ன செய்யப்படணும்? விருத்த சேதனை பண்ணப்படணும். அந்த விருத்த சேதனை பண்ணப்பட்ட அந்த நபர் தான் அந்த பிரகாரத்துக்குள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரணும். அப்படின்னா பெண்கள் யாருமே அப்படி பண்ண முடியாது. அந்த வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2, 3 வசனத்தை வாசிங்க. 1லிருந்து 3. சீக்கிரமா. மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. ஒரு அலேலுயா. இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நிறைய இருக்குது. நான் ஒரு முகவரியாக சில சொல்லியிருக்கிறேன். ஆக நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா சபைக்கு வரக்கூடியவர்கள் விருத்த சேதனை பண்ணியிருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அதே நீங்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரம், அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவது பாவ நிவாரண பலியாகவும்
பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர ஒரு அலைச்சொல்களே அல்லையா தெளிவாக சொல்கிறார். அப்போ பழைய காலத்தில் பிரமாணத்திற்கு முன்பாக விருத்தசேதனம் ஆபிரகாமுடைய நாட்கள் இருந்துச்சு. அந்த விருத்தசேதனம் தான் உடன்படிக்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வசனத்தை வாசிக்கிறீங்களோ நமக்கு அந்த டைமில் நம்ம முடிக்கலாம். 10-11 வாசிங்கன்னா எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் நடுவே நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. அதுதான் உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனோடு உடன்படிக்கை செய்யணும்னா விருத்தசேதனம் பண்ணும். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு மலை பிரசங்கத்துடைய 11ஆவது பிரசங்கம், இதை நான் அழிப்பதற்காக அல்ல, ஒரு எழுத்தை கூட அழிக்க முடியாது, அதில் உறுப்பை கூட ஒரு சைடில் இருக்கிற அந்த கம்மாவை கூட அழிக்க முடியாது, அதை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேங்கிறார். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. அப்படி என்னால் இயேசு நிறைவேற்றினார்னா நிறைவேற்றினார். லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிங்க. பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய யாருக்கு? இயேசு என்கிற பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பத்திக்கு முன்னே உற்பத்தி படுவதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே தேவதூதன் சொல்லியிருக்கிறார். இப்படி பண்ணோம் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அதற்கு விருத்தசேதனம் பண்ண 8ஆம் நாளுக்கு பின்னே இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பு நிறைவேறும் போது முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கவும் கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த வேண்டும். இப்ப இயேசு அதை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தின்படி விருத்தசேதனம் பண்ணார். நியாயப்பிரமாணத்தின்படி சர்வாங்க தகன பலியாக மாறுவதற்கு நியாயப்பிரமாணத்தின்படி புறா குஞ்சுகளை செலுத்தி அந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் நிறைவேற்றினார். ஒரு அலைச்சொல்லையா. அப்போ அவர் நிறைவேற்றணுமா அவங்கிற ஒரு கேள்வி இடமுன்னா கடைசி நமக்கு பதில் உண்டா. அப்போ அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். விருத்தசேதனம் பண்ணப்பட்டால் சர்வாங்க தகன பலி புறாக்கள் என்பது பரிசுத்தமான தன்னை கர்த்தருக்கென்று ஒப்புவிப்பதற்காக செலுத்தப்படுகிறதுக்கு அடையாளமாக நியாயப்பிரமாணத்தின் சொல்லியிருக்கிற விருத்தசேதனம் மாத்திரமல்ல சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தினார். அல்லேலூயா. சர்வ அங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா தன்னை முழுமையாக சிலுவையிலே சரீரத்தினுடைய அத்தனை பகுதியும் சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக பழுதற்ற இயேசு கிறிஸ்து நமக்காக சர்வாங்க தகன பலியானார். உடலே சொல்லலையா, சத்தமாத்தா சொல்லுங்களையா. அது சில வசனங்கள் இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கலாத்திற்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ நம்ம விருத்தசேதனம் பண்ணணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்தசேதனம் ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறார், இயேசுவுக்கு பின்னாடி சிலுவைக்கு பின்னாடி
விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம், புதிய சிருஷ்டியே காரணம். ஒரு அலே சொல்களே அல்லையா, ஒன்றுமே இல்லைன்றார். இயேசுவுக்குள்ளாக ஒன்றுமே இல்லை. அதான் இயேசுவின் மூலமாக வெளிப்படுகிற புதிய உடன்படிக்கை. அது ஜீவனுள்ள ஒரு உடன்படிக்கை, ஆவிக்குரிய உடன்படிக்கை, விடுதலை தருகிற ஒரு உடன்படிக்கை, கிருபையினால் உண்டாகிற உடன்படிக்கை. ஒரு அலே சொல்களே அல்லையா. புதிய சிருஷ்டியே காரணம். என்ன புதிய சிருஷ்டி? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. இந்த வசனத்தில் பழையவைகள் என்பது நியாயப்பிரமாணத்தை சேர்த்து சொல்கிறார். ஒரு சொல்களே இல்லையா. நம்ம வாழ்க்கை முழுவதும் மாத்திரமல்ல, அதெல்லாம் பழசாய் போச்சு. ஆக புதிய சிருஷ்டியினுடைய அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்படுகிற உடன்படிக்கை என்று இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. கொலேசருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை, நல்ல கவனிங்க, மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டீங்க. அப்போ என்னங்கிறாருன்னா, நியாயப்பிரமாணம் என்பது மாம்சத்துக்குரியது. ஒரு அலே துணலே எழுவியா, சத்தமாக சொல்லுங்களே எழுவியா. அது மாம்சத்து சிந்தை மரணம் இல்லை, மரணத்தை உண்டாக்குற நியாயப்பிரமாணம். அதை நீங்க களைத்து போட்டதினால், கையால் செய்யப்படாத, கல்லால் என கையால் கல்லால் செஞ்சாங்க. யாரு? மோசேனுடைய மனைவி பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண முடியல அப்படின்னு ஆண்டவரை அழிக்க பார்த்தார். கருக்கலான கல்லை எடுத்து அவளே தன் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணினான். உள்ளே சொல்லலே இல்லையா. ஆக கல்லினால் வாசிங்க. அந்த கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஒரு அலைச்சல்களே இல்லையா. அப்ப விருத்த சேதனம் என்பது கையினால் செய்யப்படுது. இது கையினால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனம் இயேசுவினால் பெற்றுக்கொண்டீர்கள். ஒரு அலைச்சல்களே இல்லையா. நாளைக்கு யாராவது இந்த எதிர்மறையாத பேச நீங்கள் சரியாக சொல்லி தெரியணும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வைப்பது நல்லது. இல்லைன்னா வீட்டில் போய் இந்த செய்தி நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க தெரியல, அந்த வசனத்தை எழுதணும். அப்போ சொன்னாதான் அவங்களே நம்ம இந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்த முடியும். அல்ல இல்லையா. இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பிற்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. பிலிப்பிற்கு நிருபம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், எந்த நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு, நம்ம நம்பிக்கையாயிராம ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஒரு அலை சொல்லுகளே இல்லையா. அப்போ எதுங்க? கையினால் அல்ல, மாம்சத்துக்குரிய நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, தேவனை ஆராதனை செய்து தேவனுக்குள் வாழ்வதே நமக்கு விருத்த சேதனம். ஒரு அலை சொல்லுகளே இல்லையா. அதனால தான் நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது கற்றுக்கிருப்பிச்சேன். 2ஆவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலியானார். அதுக்கு பின்பு அவரை பார்த்தீங்கன்னா போஜன பலி ஆகும். வெள்ளிய மாவு எடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்த வசன நேரமாகும். இயேசு எப்படி போஜன பலியானார்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றி, தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அவர் போஜன பலியாய் மாறினார். ஒரு அலை சொல்களே இல்லையா. அந்த போஜன பலியை அவர் நிறைவேற்றினார். மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
30 வசனம் முதல் 34 வசனம் வரை நீங்க வாசித்தீங்கன்னா, பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த ஓமையினாலே அதை திஷ்டாங்கப்படுத்துவோம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும். யோவான் 4:30-34 சாரி, அதில் அந்த சமாரிய பெண் இடத்துல சொல்கிறாரு, சீசர்கள் வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் என்ன செய்து இருக்குது. ஆகவே நான் தேவ சித்தம் செய்வதே தேவனுடைய போஜனமாக இருக்குது. வாசிங்க. அப்பொழுது அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவர் பார்த்து யாராவது அவளுக்கு போஜனம் கொடுத்திருப்பார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னுடைய அனுப்பினுடைய சித்தம் செய்வதே, அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஒரு அலேச்சுங்களே லூயா. இயேசு போஜன பலியாய் அதை நிறைவேற்றார். எப்படின்னா ஆண்டு சொல்றாரு, நானே ஜீவம் அப்பம், என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு மரணத்தை காணாதபடி ஜீவனோடு இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ இயேசு போஜன பலியும் நிறைவேற்றினார். அதான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சமாதான பலியானார். நியாயப்பிரமாணத்தினுடைய இருக்கிற அந்த சமாதான பலியும் அவரே சமாதான பலியானார். சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. கொலேசருக்கு நிருபத்தில் வாசி பாருங்க, 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆவது வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. கொலேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, எல்லாம் கவனிங்க, சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு சமாதான பலி என்றால் எப்படி செலுத்துவாங்க? ஒரு இளங்காலையோ அதை கொண்டு வந்து பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை பலிபீடத்தின் மேலே ஊற்றி அந்த இரத்தத்தை தூப கொம்பத்தின் மேலே பூசி அதை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கேருபின் மேலேயும் கிருபாசனத்தின் மேலேயும் திரைச்சலின் பக்கத்திலையும் தெளிப்பார்கள். ஒரு அல்லேலூயா. அதான் சமாதான பலி. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சமாதான பலினால் அந்த ரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய சரீரம் முழுவதுமாக நம்மை கழுவினார். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்ம என்ன செய்கிறது? அவர் சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. அந்த சபை எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்க வேண்டும். அதை வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய், அவர் அந்த இரத்தம் சிந்தியதன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே நம்ம எப்படி இருந்தோமா? அந்நியராயும் துர்க்கிரையினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மை உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கும் நிறுத்தும்படியாக மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒரு அல்லேலூயா. சொல்லுங்களே. இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். 1 கொரிந்தியர் 11:9
அதான் ஆண்டு சொல்லிட்டார், எப்பா நான் வந்து உலகத்தை பற்ற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை சிலுவையிலே சமாதானத்தை உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை பார்த்தீங்கன்னா புத்தி கட்டாத தேவ சமாதானம் அப்படிங்கிறார். ஆவியானவரும் சமாதானம் தரார். பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பு குடும்பம் அல்ல, பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷமும் சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சுவிசேஷங்களினால சமாதானம் உண்டாகும். காஸ்பல் சொல்வதனால நமக்கு சமாதானம். அதுதான் அவருக்கு பேர் சமாதானத்தின் காரணர். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அவர் நம்முடைய குடும்பங்களிலே சபைகளிலே பிரிவினை இல்லாதபடி பிளவில்லாதபடி அந்த சமாதான பலியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கு சமாதான பிரபுவாக இருந்த நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்போ சமாதானம் இல்லாதவர்கள் ஆண்டு சமூகத்தில் கேட்டானா அந்த சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்படி வேதாகமத்தில் நம்ம நிறைய காரியங்களை வாசிக்கலாம். பாவ நிவாரண பலியானார். இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். அவர் சிலுவையிலே பாவ நிவாரண பலியை ஆனார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. பாவ நிவாரண பலி என்பது நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் பாளையத்துக்கு புறம்பாக அந்த மிருகம் சுட்டரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பாக நமக்காக பாடுபட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்காக பாவ நிவாரண பலியாகி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராயிருந்தார். குற்ற நிவாரண பலியாகி மாறினார். குற்றம் செய்யாதவர், குற்றம் செய்தவனை தண்டிக்கப்படணும். ஆக இயேசு குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே தொங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. கையில் ஒரு சொல்லுங்களே, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு அல்ல, அதை நிறைவேற்றும்படியாக வந்தேங்கிறார். ஆசானுடைய மார்க்க பதக்கத்தில் 12 கோத்திரத்துடைய 6 கோத்திரத்தை பிரித்து இந்த மார்பதக்கத்தில் வைத்திருப்பார். அதை எதை காட்டுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே உண்டான பாரத்தை காட்டுகிறது. அவங்க பாரத்தை ஆசாரியன் சுமக்கணும், அவங்க பிரச்சனையை சுமக்கணும். ஆத்ம பாரம் உள்ளவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இஸ்ரவேலினுடைய அனைத்து காரியங்களுக்கும் ஆசாரியனே பொறுப்பாக இருந்து இரவும் பகலும் இந்த 12 கோத்திரத்தை சுமக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இயேசு அதே போல இருந்தார். அவர் என்னத்தை சுமந்தாருன்னு கேட்கலாம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். பைபிள் இருக்கு. நம்முடைய நோய்களையும் சுமந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ இயேசுடைய பாரம் என்னன்னா, தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமக்கணும். அதான் சிலுவை சுமந்தார். ஜனங்களுடைய துக்கங்களை எல்லாம் சுமக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அவர் நமக்கான நம் துக்கங்களை அவர் என்ன செய்தாரா? ஏற்றுக்கொண்டார், சுமக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்படியும் அவர் நமக்கு ஒரு பிரதான உண்மையான ஆசாரியராக இருந்து இன்றைக்கும் அந்த பாரத்தோடு இருக்கிறார். அதான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்யுங்க? வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதல். நான் உனக்காக மரித்தேனேங்கிறேன். அவருக்காக மரிக்கல, நமக்காக மரித்தார். நீ எனக்காக என்ன செய்தாய்? இன்றைய சபையின் மேலே பாரமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஜனத்தின் மேலே பாரமுள்ளவராக இருக்கிறார். அவங்க ஒழுங்கு இல்லைன்னா பாரமாக இருப்பார். ஆசாரியன் சுமப்பதை போல இயேசு நம்மை சுமந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சிவில் ஜனங்களை கழுகின் சட்டை மேலே சுமந்த வண்ணமாக
இயேசு தகப்பனை போல நம்முடைய பிரச்சனை, பாரம், பலவீனங்கள், தீராத வியாதிகள் எல்லாவற்றையும் சுமக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படி பலவீனத்தை சுமந்தனால தான் இன்றைக்கி நம்ம நிற்க முடியும். ஒரு அல்லேலூயா. இல்லைன்னா இதுக்கு நிறைய பேர் அங்கே சொன்னாங்க வருஷம் ஆகும், 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். ஆண்டவரே, மனித லக்காக இருந்தால் என்ன அப்படி விடக்கூடாதுன்னு. ஒரு அல்லேலூயா. இப்போ அவர் சுமக்கலைன்னா நம்ம நிற்க முடியுமா? அவர் வியாதி இருந்தால் அவர் மேலே வச்சிடுங்க. நோயில் இருந்தால் வைத்து விடுங்கள். பாரம் இருந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்ய? வைத்து விடு. அல்லேலூயா. அவர் நமக்காக அந்த பாரமுள்ளவராக இருந்தார். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவான். ஒன்று தனக்காக போவான், இன்னொன்று ஜனத்துக்காக போவான். ஒரு அல்லேலூயா. அதனால் ஒரு தடவை போவான், 2 காரியத்துக்கு போவான். அதனால் ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா 2 தடவை ஒரே நாள். அப்போ இன்றைக்கி நான் மகா பரிசுத்தலத்துக்கு நான் இன்றைக்கி தான் நான் டேட்டுன்னா இதனால் நான் போயிட்டு மீண்டும் வருவது தப்பு கிடையாது. ஒரு அல்லேலூயா. ஆக ஆசாரியன் முதலாவதாக தனக்காக அவன் பரிசுத்தம் பண்ணணும், அவன் சுத்திகரிக்கணும், சும்மா போயிடக்கூடாது. அதை மணி நின்றுட்டான்னா அவன் இறந்துட்டான்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. 2வதாக ஜனத்திற்காக பரிந்து பேசுவதற்காக, ஜனத்துடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்காக 2வது இடம் போவான். அப்படின்னு பைபிளில் கிடையாது, ஒரு குறிப்பு. அப்படின்னு இயேசு அப்படி போனாரா அப்படின்னா, இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3 நாள் நோவாவினுடைய கீழ்ப்படியாத அந்த ஜலத்துக்குள்ளே இருக்கிறவளுக்குள்ளே நடுவில் பிரசங்கித்தார். சிறையாக்கப்பட்டவளை சிறையாக்கி கொண்டு போனார். 3ஆம் நாள் மறையால் பார்த்து இயேசுவை தொட போனார். ஒரு அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொன்னார்? என்ன தொடாதுன்னு சொன்னார். இந்த பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க அதில் என்ன படிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. தொடாத, நான் பிதாவின் இடத்தில் என்ன செய்யலை. ஒரு அல்லேலூயா. ஆக முதலாவதாக இயேசு அந்த 3ஆம் நாள் தனக்காக போனார். கைகள் வைத்து அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. இயேசு தனக்காக போனார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக, பிதா இருக்கிற இடத்திற்குள்ளாக பிரவேசித்தார். மீண்டும் வந்தாரானா? வந்தார். 8ஆம் நாளிலிருந்து பைபிள் வசனம் இருக்கு, எல்லாருக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. 40 நாட்கள் தரிசனமானார். ஒருத்தன் தான் சவுல். சந்தேகப்பட்ட தோமாவை பார்த்து, எப்பா கையை வச்சப்பார், இப்போ என்ன தொட்டுப்பார், உன் விரலை விடு, விழாவில் வை, காயத்தைப்பார் ஆண்டு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் அந்த ஒளிவு மலையிலேருந்து 2வது தடவாக எல்லாம் பார்க்கிற வண்ணமாக பரமேறி போகிறார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. இது யாருக்காக போனார்னா, உங்களுக்காக, எனக்காக, சபைக்காக கடந்து போனார். எதற்கு போனார் அப்படின்னா, முதல் காரியம் நமக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்பும்படி இயேசு போனார். ஒரு அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்களேலூயா. 2வது எது வரைக்கும் இந்த நாள் வரை செஞ்சுட்டு இருக்கிறார். பிதாவுடைய வலது பட்சத்தில் நமக்காக பரிந்து பேசுவதற்காக கடந்து போனார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. 3வதாக கைவேலை அல்லாத நித்திய வீட்டை கட்டுவதற்காக இயேசு நமக்காக கடந்து போனார். ஒரு அல்லேலூயா. அப்படியே நான் அதை யோசித்தேன். அவரும் கட்டி முடிக்கல, சபையும் ஆயத்தமாகலை. அவரை கட்டி முடித்தா வந்திருப்பார், அவரை தாமதம் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே சபை ரெடி ஆகலை. சபை ரெடி ஆனால் தான் அவர் நினச்ச ஒரு நிமிஷத்தில் கட்டும். கை வேலையெல்லாம் தானே. 6 நாள் இந்த உலகத்தை படிக்கிறது தேவனுக்கு எவ்வளோ எண்ணமா, எவ்வளோ, அது ஒரு பெரிய காரியம் இல்லை. முடிச்சிட்டான அவர் வந்தாகணும். வந்தாங்க ஜனங்க ஆயத்தம் கிடையாது, அதனால் கட்டிகிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்களேலூயா. அப்போ இப்போ நல்ல கவனிங்க. நாம் புதிய ஏற்பட்டு காலம் இது எதுவரை நியாயப்பிரமாணம்னா,
சிலுவை வரை. உரலை சுழலேலுயா. சிலுவை வரையும் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அன்றைக்கு வாழ்ந்த யாரானால் சிலுவைக்கு பின்பாக நியாயப்பிரமாணத்தை தேவன் ஒழித்தார். உரலை சுழலேலுயா. புதிய பிரமாணத்தை தந்தார். 28 மத்தேயு 28 சொல்லும்போது அதுதான் தேவன் நமக்காக கொடுக்கப்படுகிற புதிய உடன்படிக்கை. ஆக நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே தேவன் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஒரு அலேலுயா. அதனால இந்த வசனத்தை வைத்து யாராவது பேசினாங்கன்னா நீங்கள் சரியாக நீங்கள் பதில் சொல்லிடுங்க. அதாவது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நிறைவேற்றினார். ஒரு அலேலுயா. புரியுதா? நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் ஆக்கினி தீர்ப்பு அடைய வேண்டிய இடத்துல, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக சிலுவையிலே இயேசு நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம வாழணும்னு கட்டாயம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த செய்தி அவங்க கேட்டான்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் மாறுதல் வருவதாக என்று நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ தான் நீங்கள் வசனத்தை சரியாக வாசிக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் நம்ம 2 கொரிந்தியர் நிருபம் திருப்பி கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அது நம்ம நிறுத்தி வாசித்து வாசித்தே வாசிக்க வேண்டாம். அதில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. புது உடன்படிக்கையின் இப்போ நம்ம புதிய உடன்படிக்கை பழசெல்லாம் போச்சு. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அவரே யாரு? இயேசுவே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் எதை எடுத்து இதெல்லாம் இப்படி சொன்னாதான் எது எடுத்து மோசேயினால் எழுதப்பட்ட எடுத்து. நியாயப்பிரமாணத்தை எப்படி எழுதுனா? இயேசுவை எழுதினார். ஒடிச்சப்பட்டதுனால் 2வது இவனை எழுதினார். ஒரு அலே சொல்லுங்களேலுயா. கையில் சொல்லுங்களேலுயா. வாசிங்க. எழுத்திற்குரியதா இராமல் எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. நமக்கு இப்போ என்ன எப்படி இருக்க? ஆவிக்குரியதா இருக்கக்கூடிய பிரமாணம் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்க. அதான் மரணம். நான் சொன்ன ஆரம்பத்தில் அது மரணத்துக்குரிய பிரமாணம். ஜனங்களை அழிச்சிட ஒரு நாள் நம்மளால எத்தனையோ 1000 வருஷம் பிறந்திருக்க கூட முடியாது. நியாயப்பிரமாணம் ஒன்று இருந்திருந்தால் நம்ம பிறந்திருக்க முடியாது. நம்முடைய முன்னோர்களும் பிறந்திருக்க முடியாது, எல்லாம் அழிஞ்சிருப்பாங்க. ஆக நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? வாசிங்க. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதுதான் ஜீவன் உள்ள மார்க்கம். ஒரு அலைச்சுங்களேலுயா. ஆவியோ நம்மை அந்த மரித்த நிலைமையிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களை பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான செய்த மோசேயினுடைய முகத்தில் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்க கூடாது இருந்தார். அதாவது மரணத்துக்கேன ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்திலேயே அந்த தேவ மகிமை மோசேயினுடைய முகத்தை பிரகாசித்தது. இஸ்ரவேல் ஜனங்களினால ஒருத்தனால அந்த மகிமையின் முகத்தை பார்க்க முடியல. ஏன் அப்படி சொல்றாரு? பின்னாடி வாசிங்க. ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஒளியும் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் அப்ப அது என்ன ஒழியம்? ஒழிந்து போகிற ஒரு அலைச்சுலையா. கர்த்தர் ஒழித்தார், நிறைவேற்றி அதை அழித்தார். அப்ப அது ஒழிந்து போகிற நியாயப்பிரமாணம் இயேசுவின் மூலமாக ஒழிந்து போனது. அந்த மகிமை பார்க்கிலும், அந்த ஒழிந்து போகிற அந்த மகிமை பார்க்கிலும் வாசிங்க.
ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமைகளாக. ஒரு அலைச்சலையா தேவனுடைய புதிய உடன்படிக்கையினால வைக்கப்பட்ட இந்த ஊழியத்தை சொல்றாரு. அது ஒழிந்து போகிற ஊழியம். அதற்கே தேவன் அவ்வளவு மகிமை கொடுத்திருந்தால் இந்த ஆவிக்குரிய இந்த பிரமாணம் இந்த உடன்படிக்கையில் அதை காட்டில் எவ்வளவு மகிமை நம்ம மேலே இருக்கும். ஒரு அலைச்சலையா சத்தமாக சொல்லுங்களேலுயா. அதுதான் இயேசு எங்க சொல்றார். அடுத்தது வாசிங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி ஊழியம் மகிமை உள்ளதா இருக்கும். எது அப்ப அது என்ன தீர்ப்பு கொடுச்சு சொல்லுங்க. அப்பதானே மனசுல நிற்கும். எப்படி இருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அந்த ஊழியம் எதை கொடுத்துச்சா? ஆக்கினை தீர்ப்பு. அந்த ஆக்கினை தீர்ப்பு யார் ஏற்றுக்கொண்டார்? நமக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்ப குழந்தை போல சொன்னா கூட அப்படியே இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருப்பாங்க. அதில் நம்ம அந்த வசனங்களில் தெளிவு இருந்தால் தான் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு யார் ஏற்றுக்கொண்டார்? புதிய கடந்த ஆவிக்குரியவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிங்க. ஆக்கினை தீர்ப்பு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஊழியமே மகிமுள்ளதாக இருந்தால் என்ன ஊழியமா? நீதி கொடுக்கும் ஊழியம். ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிதை இருக்குமே அப்படிங்கிறார். வாசிங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருந்த சிறந்த மகிழ்க்கு முன்பு மகிமைப்பட்டது அல்லேன்ட்டார். ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. நியாய பிரமாணத்தின் உண்டாகிற மகிமை இயேசு மூலமாக புதிய உடன்படிக்கையின் மூலமாக வெளிப்படுகிற அந்த மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கது அல்லவே. ஒரு அலைய சொல்லலையா. அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தை புதிய காலத்துடைய உபதேசத்திற்கு ஒப்பிட முடியாதுங்கிற இவ்வளோ தெளிவாக அங்கே கொரிந்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன் தான். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன் தான். அவன் இப்போ எழுதுற இயேசுவை அறிந்த பின்பு தான் அதை எழுதுறான். அடுத்தது வாசிங்க. அன்றியும் அப்போ அந்த ஊழியம் என்ன ஊழியம்? அப்படி சொன்னாதானே உங்களுக்கு என்ன ஊழியம்? ஒழிந்து போகிற மகிமையின் ஊழியம். கர்த்தர் அதை சிலுவையிலே ஒழிப்பதற்கு தான் அதை வந்தார், நிறைவேற்றினார். அது ஒழிந்து போகிற ஊழியம். வாசிங்க. நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. அப்படின்னா ஒழிந்து போகிற ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்ததானால் எது நிலை நிற்பதா? தேவன் தந்த புதிய பிரமாணம் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவளாய் உடையவளானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ஒரு அலையா. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் சத்தியத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தாராளமாக பேசணும். ஒரு அலைய சொல்லுயா. அது எதுக்கு கஞ்சனோ? தாராளமான மனதார சத்தியத்தை பேசணும். ஒரு அலைய சொல்லுயா. அதில் வசம் கீழே வாசிங்க. மேலும் ஒழிந்து போகிற முடிவை இஸ்ரவேல் புத்திரன் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு கொண்டது போல நாங்க போடுறது இல்லை. ஒரு அலைய சொல்லுயா. இயேசுவை பார்த்தா முக்காடு போட முடியுமா? யாரும் போட மாட்டாங்க. அந்த முக்காடு ஆகிய அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நீக்கினார். ஒரு அலைய சொல்லுயா. சீக்கிரம் வாசிங்க. அவருடைய மனது கடினப்பட்டது. அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரை பழைய ஏற்பாட்டு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவினால நீக்கப்படுகிறது. ஒரு கையில் தட்டி ஒரு ஆளே சொல்லுங்க. அப்ப எதனால நீக்கப்பட்டுச்சா? அதுதான் அவர் நிறைவேற்றினார். கிறிஸ்துவினால் அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்த நாள் வரை அந்த முக்காடு அவருடைய இருதயத்தில் மேலே யாரெல்லாம் அதை கடைபிடிக்கிறாங்களோ அந்த முக்காடு மாறலன்னு அர்த்தம். அடுத்தது அவர் கத்திடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு ஈடுபடும். ஒரு அலைய சொல்லுயா.
எப்போது ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறானோ, ஆவிக்குரிய பிரமாணத்தில் வருகிறானோ, அப்போ அந்த முக்காடு நீங்கும். ஒரே சொல்லலே இல்லையா? இப்போ இயேசு நிறைவேற்றினால நம்ம நிறைவேற்றணுமா? கிடையாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, அதாவது ஒரு குடும்பத்தில் 8 பசங்க இருக்கிறாங்க, ஏதோ 8 பேருமே தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அந்த தண்டிப்பதற்கு நிறைய பேர் வந்தால் அப்பாக்கார் சொல்வார், அப்பா அவங்கள விட்டுடுங்க, அதுக்கு பதிலாக என்ன கொண்டு போங்க. ஒரு அலைய சொல்களே இல்லையா? அப்போ அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதை இயேசு செய்து முடித்தார். அல்லது சொல்களே இல்லையா? ஏற்றுக்கொண்ட ஜனங்களை நீங்கள் விட்டுடுங்க. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சில என்னன்னா, எங்கள் கஷ்டம் எங்களோடு தீரட்டும், எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். ஒரு அலைய சொல்களே இல்லையா? ஏசு அப்படி தான் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின் கஷ்டம் என்னோட முடியட்டும், ஏன் ஜனம் நல்லா இருக்கட்டும். ஒரு அலைய சொல்களே இல்லையா? என்னை ஏற்றுக்கொள்கிற மன திரும்புகளை அவங்க நல்லா இருக்கணும் என்றுதான் தேவன் நமக்காக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அதை முடித்தார். அல்ல சொல்களே இல்லையா? நிறைய வசனங்கள் இருக்குது, சீக்கிரமாக நம்ம வாசிக்கணும். இப்போது கலாத்திற்கு நிருபம், நீ அதுக்கு 4ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வரை நீங்கள் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள், சிலர் இன்னும் விரும்பத்தான் செய்கிறாங்க. விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமைத்தனத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதம் உள்ளவன் இடத்தில். என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம் அடிமைத்தனம் உள்ளது. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் சுயாதீனம் உடையது. அலைச்சொல்களே இல்லையா? அதனால் அது பெரிய சம்பவத்தை அழகாக அதை விளக்குறான். வாசிங்க. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடு. யார்? சாராலும் ஆகாரம் 2 ஏற்பாடா? ஒரு ஏற்பாடு என்ன பாரு? பழைய ஏற்பாடு, பழையப்பட்ட பிரமாணம். இன்னொரு ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய புதிய பிரமாணத்தின் ஏற்பாடு. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? வாசிங்க சீக்கிரமா. 1 அதான் தெளிவாக நியாயப்பிரமாணம் எங்கே வெளிப்படுச்சுன்னா சீனாய் மலையில் தான். சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி பிள்ளைகளோடு கூடி அடிமைப்பட்டிருக்கிறார்களே. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் பின் வாழ்கிறவளை எப்படித்தான் இருக்கிறாங்களா? அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? இயேசுவுக்கு அடிமையான பரவாயில்ல, அது ஆசீர்வாதம் தான். அந்த ஒழிந்து போகிற அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார். ஒரு அலைச்சொல்களே இல்லையா? வாசிங்க சீக்கிரமாய். சுயாதீனம் உள்ளவள், அவரே எல்லாத்துக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனைப்படாதவளே, களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவனை பார்க்கிலும் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தின் பிள்ளையா இருக்கிறோம். ஆகிலும் யாரு? அப்பதான மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆவியின்படி பிறந்தவனை அப்போது துன்பப்படும்போது இப்பொழுது என்ன செய்யறானா? ஒரு அலை சொல்களே இல்லையா? இன்னைக்கு நம்ம துன்பப்படுத்துறாங்களே இல்லையா? நீங்க ஓய்வு நாளில் மீறுறீங்க,
7ஆம் நாள் தான் சொல்லி நம்மளை செய்திகளினாலும் அன்று துன்பப்படுத்தினதை போல இன்றைக்கும் பரிகாசம் பண்ணி நம்மை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அலைய சொல்களே லூயா, சத்தமாக சொல்களே லூயா. அதான் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சொல்லுகிறது, அடிமையானவன் மகன் சுயாதீனமுள்ளவனுடைய குமாரனோடு. ஆமாம், அது அவங்க நம்மோடு இந்த அனுபவம் சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவனை மகனை புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, அடிமையானவுக்கு பிள்ளை பெறாமல் சுயாதீனமுள்ளவனுக்கு பிள்ளை பெறுகிறோம். அப்படின்னா அடிமையானதிலிருந்து நான் தேவ பிள்ளையாகாதபடி சுயாதீன பிரமாணத்தின்படி தேவ பிள்ளையாய் இருக்கிறோம். ஒரு அலையச்சுகளே அல்வையா, அவைகளெல்லாம் தேவனுடைய பிள்ளை அல்லங்கிறதுக்கு தான் ஆண்டு சொல்கிறேன். ஆக புதிய பிரமாணத்தின்படி நம்ம தேவனுக்காக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். சீக்கிரமாய் வசனத்தை நம்ம வாசிப்போம். கலாத்திற்கு நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல், அது என்னது? நியாயப்பிரமாணத்தின் நுகத்துக்கு நீங்கள் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை இதில் தேவன் தந்த பிரம நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனை பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு அலைய சொல்களே இல்லையா. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? 7 நாளுக்காரர் வந்தால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு அலைய சொல்களே இல்லையா. இதெல்லாம் நோ யூஸுங்க. இதெல்லாம் சத்தியம் கிடையாதுங்கிறத எடுத்து உரைக்கணும். அப்படி சொல்கிறவங்கள தான் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அலைய சொல்களே இல்லையா. சொல்கிறாது பிரயோஜனம் இராது. மேலும் வித்தசேதனை பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, இப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு என்ன செஞ்சாங்களா? பிரிந்து. சொல்லுங்க வாயத்திலிருந்து. கிருபையிலிருந்து என்ன செஞ்சிட்டாங்களா? விழுந்தார்கள். அப்ப எப்படிங்க சத்தியம் பேசுறாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ வைராக்கியம் இருக்கிறவன் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சுட்டான்னா அப்போ எப்படி கிறிஸ்துவோட இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்காக எப்படி ஊழியம் செய்ய முடியும்? கிறிஸ்துவை விட்டு எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? அந்த கிருபை விட்டு விழுந்துட்டார்களே என்ற மயில். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. கிருபையில ஒன்றும் கிடையாது. வாசிங்க 5ஆம் வசனம் வரையும். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சிலுவையிலே அதை முடித்தார். சிலுவைக்கு பின்புதான் புதிய பிரமாணத்தை கர்த்தர் நமக்காக தந்தார். கொலேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17 2 வசனத்தை வாசி. நமக்கு எதிரடை என்ன சொல்லுங்க? அப்படி பேசினா நமக்கு புரியணும். எதிரிடது நியாயப்பிரமாணம். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. நமக்கு எதிரிடை என்பது நியாயப்பிரமாணம். எதிரியானது கட்டளையாக நமக்கு விரோதமாகவும் அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அந்த நியாயப்பிரமாண கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையிலே ஆணி அடித்து
துரைத்தனங்கள் அதில் வருகிற துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாக்கி அவைகள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தை குறித்தாவது பண்டிகை நாளிலும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒரு இந்த ஓய்வு நாளை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. அல்ல இயேசு சிலுவையில் கையெழுத்தை குலைத்து ஆணினால அதை அடிச்சுட்டான். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. இயேசுவையே சிலுவையிலே ஆணியில் அடிச்சிட்டாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கும், வாடகை கொடுங்க சொன்ன சுவரில் ஆணி அடிக்கக்கூடாது, போட்டெல்லாம் மாட்டக்கூடாதும்பாங்க. அதை மீறி போடுவாங்க, அதை ஆணி கழட்ட முடியாது. ஆனால் மனுஷனுடைய ஆணி சில நேரம் கழட்டிடலாம். இயேசு ஒரு ஆணி அறைந்தால் அதை கழட்ட முடியாது. ஒரு அலைய சொல்லலே இல்லையா, சத்தமாக சொல்லலே இல்லையா. நியாயப்பிரமாணத்தை ஆணியினாலே குலைத்து சிலுவையிலே அறைந்து விட்டார். அதுக்கு பின்னாடி நியாயப்பிரமாணம் கிடையாது. அல்லலே சொல்லுங்களே இல்லையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க இல்லையா. நிறைய வசனங்கள் நீங்கள் இனி அதை பேச முடியாது. ரோமருக்கு நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக நீ விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாக முடியாது நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஒரு அலேச்சல்களே இல்லையா. அதுதான் அதை நிறைவேற்ற வந்தார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாக இருக்கிறார். அவர் முடிச்சிட்டார், அவ்வளோதான். ஆக அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாம் வாழுவது தேவன் சித்தமல்ல, தேவன் தந்த பிரமாணத்தின்படி நம்ம வாழ. இப்போ சீக்கிரமாய் அந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் நல்ல கவனிங்க, இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை ஆகில் மீறி எதை நியாயப்பிரமாணம் சொல்கிறார். ஊழியக்காரனுக்கு சிறிதாக ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் இவன் போதிக்கிறவன் தான் சொல்ற. போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கும். எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். எல்லாத்திலும் சின்னவனா இருப்பான். இவைகளை கைக்கொண்டு இருங்க, அதை நிறுத்துங்க. கடைப்பிடிக்கிறவன் அல்ல, போதிக்கிறவன். இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், ஏதோ ஒரு சத்தியம் நம்ம சொல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு கூட எடுத்துடலாம். அவங்க பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் கடலில் எப்படி இருப்பாங்களா, சிறியவனாய், அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு, இவைகளை கைக்கொண்டு அவன் கை கொண்டு போதிக்கிறவனோ, அதன் முதல் நம்ம கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். ஒரு அலையச்சுகளே இல்லையா. நமக்கு யார் பெரியவர் யார் சின்னவன் நமக்கு தேவையிடாது, பரலோக ராஜ்யம் பண்ணக்கூடிய. ஆனால் இன்னொரு காரியம் இருக்குது. யாக்கோபுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கடைப்பிடிக்கிறவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. யாக்கோபு 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும், நல்ல கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்ன மறக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை முழுவதையும் கை கொண்டிருந்தும், அவ எல்லாம் கை கொண்டான், ஒன்றை மாத்திரம் கை கொள்ள, எல்லாம் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய். ஒரு அலை சொல்லுகளே இல்லையா. தேவன் சொல்லுகிற நியாயப்பிரமாணத்தில் எல்லாமே சரியா இருந்து ஒரு விஷயத்தில் அவன் கடைப்பிடிக்கலன்னா அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருக்கிறான்னு இங்க சொல்றார். எபேசு சபைக்கு என்ன சொல்றாரு, எல்லாம் நீ சரியா இருக்கிற, ஒன்றில் சரி கிடையாது, ஆதி அன்பு இல்லை. ஒரு அலை சொல்லுகளே இல்லையா, சத்தமாக சொல்லுங்களே இல்லையா. தேவ பிள்ளைகாரங்களும் ஏதோ ஒரு சத்தியத்தில் நாம் இல்லைன்னா எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்போம் என்று யாக்கோபு எழுதுகிறார். என்று அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அப்படியே நாம் வாசித்து, ஸ்ரீகளிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெரியவன் சின்னவன் பிரச்சனை சொல்றாரு.
ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அது சொல்றார். பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தனும் கிடையாது. ஆகிலும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன, அதை மனம் திரும்பி அங்கு இருக்கிற சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். ஒரு அலைச்சல்களே இல்லையா? அங்கே இந்த பெரியவன் சின்னவன் என்பது அங்கே போனால் தெரியும். ஆனால் இந்த யார் பெரியவர்கள், இன்றைக்கி அந்த யுத்தமே ஒரு இடத்துல அப்படி உபதேசம் இருக்குது. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நாம் பரலோக இடத்துல சேரணும். நியாய பிரமாணத்தின்படி அல்ல, இயேசு தந்த சுயாதன பிரமாணத்தின்படி வாழ்ந்து அந்த பரலோகத்தில் சேரக்கூடியவளாக நாம் மாறணும். எல்லோரும் எழும்பி நின்று கண்களை மூடினவளாக இந்த மலை பிரசங்கத்துடைய 11வது பிரசங்கம், நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றும்படியாக வந்தேன் அப்படிங்கிற சிலுவையிலே நிறைவேற்றி நம்ம முடித்துட்டார். சிலுவை வரையும் நியாயப்பிரமாண காலம்தான். சிலுவைக்கு பின்பு நமக்கு சுயாதீன ஆவிக்குரிய பிரமாணம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அதை சொல்வார். மாம்சத்துக்குரிய சிந்தனை, மாம்ச சிந்தனை, மரணம், இதெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து சொல்கிறார். ஆவிக்குரிய சிந்தையோ நித்திய ஜீவன் அப்படிம்பார். மாம்சத்துக்கு உட்பட்டு தேவனுக்கு புரிந்த இதெல்லாம் இந்த மாம்சத்துக்குரிய பிரமாணம். அது மரணத்துக்கு எதுவான பிரமாணம், ஒழிந்து போகிற ஒரு பிரமாணம், பிரயோஜனம் இல்லாத ஒரு பிரமாணம். அது அடிமைத்தனத்திற்குள்ளாக வைக்கிற அதை அவரே நிறைவேற்றி புதிய பிரமாணத்தை தந்தார். அதற்காக எல்லோரும் வாயை திறந்து அப்படியே தோத்திரம் பண்ணுங்க. க்ளோரி டு காட். பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, மலை பிரசங்கத்துடைய 11வது பிரசங்கம் ஒரு குழம்பக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலும் அதன் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதுக்குரிய வசனங்கள் ஏராளமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சமயத்தில் பேசுவதற்கும் எங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகவும் கேட்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகவும் அதன்படி ஜீவிக்கவும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அடிமைத்தனம், ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது. இயேசுவால் கொடுக்கப்படுகிற சுயாதீன பிரமாண ஜீவனையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருகிறது என்பதை நீர் எங்களோடு கூட பேசினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தில் உறுதியாய் நில்லுங்க. அநேக காரியத்தில் உண்மையாக இருந்த ஒரு காரியத்தில் உண்மை இல்லைன்னா அவங்க எல்லாம் வச்சு குற்றவாளிகளாய் மாறுவார்கள் என்பதையும் அறிந்த தேவ பிள்ளைகள் கடைசி வரையும் சத்தியத்தில் ஜீவிக்க உதவி செய். அநேகருக்கு இதை அந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்த உதவி செய். கேட்கிற யாவரும் இந்த அனுபவத்தில் கடந்து வர அனுக்கிரகம் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அணியின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரையும் சதா காலங்களிலும் என்றென்று கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.